Hi friends, welcome to Sai Ashna Vidyalaya. 11th இயல் 3 இதில் நம்ம இப்போ என்னென்ன டாப்பிக்கெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா உரைநடை. இதில் மலையிட பெயர்கள் ஓர் ஆய்வு. ஆர் பாலகிருஷ்ணன் இந்திய ஆட்சிப்பணி இவர் எழுதியிருக்காரு. கவிதை பேழை காவடி சிந்து சென்னிகுளம் அண்ணாமலையார் எழுதியிருக்காரு. குறுந்தொகை வெள்ளி விதியார் எழுதியிருக்காரு. புறநானூறு கடலூர் மாய்ந்த இளம்பெரும் எழுதியிருக்காரு. விரிவானத்தில் வாடிவாசல் சீசு செல்லப்பா அவர்கள் எழுதியிருக்காரு. இலக்கணத்தில் பகுபத உறுப்புகள் திருக்குறள் திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. வாழ்வியல் படிக்க போகிறோம். அடுத்து உரைநடை மலையிட பெயர்கள் ஓர் ஆய்வு. எழுதியவர் ஆர் பாலகிருஷ்ணன் இந்திய ஆட்சிப்பணி. டேஸ் மனித சமூகத்தின் ஆதி நிலமாகும். மலை மலை குன்றுகள் ஆகியவை பற்றிய ஆய்வு. ஒரோலஜி திராவிடர்களை டேஸ் என்ற பெயரால் அழைக்கிறார் கமுல் சவலபுல். மலைநில மனிதர்கள் சேயோன் மேய மைவரை உலகம் என்றுரைக்கும் நூல் தொல்காப்பியம். திராவிடர்கள் அடிப்படையில் எந்த மக்கள்? மலைவாழ் மக்கள். விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ என்கிறது திருமுருகாற்றுப்படை. கடையெழு வள்ளல்கள் எழுவருமே எந்த பகுதியின் தலைவர்கள்? மலைப்பகுதியின். இனக்குழு பெயர்கள் மால் பஹாடியா, ஜார்க்கண்ட். மல அரையன், மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேரளம். மலகுரவன், நெடுமங்காடு கேரளா. மலமூத்தன், எர்நாடு கேரளா. மலப்பணிக்கர், வட கேரளம். மலையன், பாலக்காடு கேரளம். மலவேடா, இடுக்கி கேரளம். மலேரு, தட்சிண கன்னடா கர்நாடகா. கோட்டா, நீலகிரி தமிழ்நாடு. கொண்டாதோரா, ஆந்திரா. கோண்டு கொய்டர். ஒடிசா. திராவிட பழங்குடி இனக்குழு பெயர்களும் டேஸ் என்ற பொருள் தரும் சொற்களையே அடிப்படையாக கொண்டுள்ளன. மலை குன்று. நீலகிரியில் உள்ள தோடர் இனத்தவர் எதனை புனித இடமாக கருதுகின்றனர்? பால் எருமை கொட்டில்கள். மலை வீடுகளில் டேஸ் முக்கிய இடம் பெற்றுள்ளன. திண்டுகள் அதாவது மேடைகள். குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கும் டேஸ் என்ற சொல் அதன் உயரமான மேடான அமைப்பை விளக்குகின்றது. மெட்டு. ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் டேஸ் எனப்படும் திராவிட பழங்குடியினர்களின் குடியிருப்புகள் பெரும்பாலும் மலை உச்சிகளில் அமைந்துள்ளன. ஜதாப்பு. வடமேற்கு பகுதிகளில் திராவிட மலைப்பெயர்கள் எப்படிலாம் அழைக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். திராவிட சொல்லான மலை என்பது சமஸ்கிருதத்தில் டேஸ் என்று வழங்கப்படுகிறது. மலைய. பாண்டிய மன்னன் ஒருவன் மலையத்வஜ என்று அழைக்கப்படுகிறான். வடமொழியில் மலைய என்ற சொல் எதற்கு மேற்கே உள்ள மலைகளையே குறிக்கிறது. மலபாருக்கு மேற்கே. மலை என்றால் உயரமானது, குன்று என்றால் உயரம் குறைவானது என்று பொருள்படுகிறது. தமிழ் மொழியில் வரை என்ற சொல் எந்தெந்த பொருள்களில் பயன்படுத்தப்படுகிறது? கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி. நுனி முதல் அடிவரை மற்றும் அடி முதல் நுனி வரை என்ற தொடர்களில் வரை என்ற சொல் டேஸ் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. விளிம்பு. திராவிட சொற்கள் அது மாநிலம் மாவட்டம் இதை பார்க்க போகிறோம். மலை என்ற சொல் எந்த மாநிலத்தை உச்சரிக்கப்படுது அப்படின்னா உத்தராஞ்சல், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம். எந்த மாவட்டத்தில் அப்படின்னா சமோலி, கும்லா, ஜவுன்பூர். அதாவது உத்தராஞ்சல் மாநிலத்தில் சமோலி மாவட்டம், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கும்லா, உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஜவுன்பூர். வரை அப்படிங்கிற திராவிட சொல் வந்து குஜராத் வல்சட் அப்படிங்கிற மாவட்டத்திலையும், மகாராஷ்டிரா மாநிலம் தானே அப்படிங்கிற மாவட்டத்தில், ஹிமாச்சல பிரதேசம் காங்க்ரா அப்படிங்கிற மாவட்டத்திலையும் உச்சரிக்கிறாங்க. மலா அப்படிங்கிற சொல் வந்து பஞ்சாப் ஜலந்தர்லையும், ராஜஸ்தான் அஸ்மீர்லையும், கர்நாடகம் உடுப்பி இங்கெல்லாம் வந்து மலா அப்படிங்கிற சொல் உச்சரிக்கப்படுது. தமிழ்நாட்டில் மட்டும் மலை என்ற சொல் 17 முன்னொட்டு பெயர்களாகவும் 17 இடங்களில் வந்து முன்னொட்டாகவும் 84 இடங்களில் பின்னொட்டாகவும் இடம்பெறுது. ஆந்திராவில் மல் என்ற வேர்ச்சொல் ஐகாரம் பெற்று மலை என்று வழங்கப்படுவதற்கு மாறாக ஆகார ஈறு பெற்று மலா என்று வழங்கப்படுகிறது. ஆந்திராவில் வந்து மலா அப்படின்னு சொல்கிறாங்க மலையை. கர்நாடகத்தில் மலை என்ற வடிவம் அதாவது அந்த சொல் வந்து தோணிமலை என்னும் பெயரில் ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படுது. மற்றொரு சொல்லான மலே அப்படிங்கிற சொல் வந்து 15 இடப்பெயர்களில் வந்து இடம்பெறுது. கேரள மாநிலத்தில் 10 மலை விகுதிகள் வந்து இடம்பெற்றுள்ளன. மலை, மலா, மலே என்ற சொற்கள் முன்னொட்டாகவோ பின்னொட்டாகவோ அன்றி தனிச்சொல்லாக எங்கும் வழங்கப்படவே இல்லை. தமிழ் மொழியில் கோட்டை என்ற சொல் காவல் மிகுந்த காப்பரன் கொண்ட மதில் சுவர்களால் கட்டப்பட்ட கட்டமைப்பு வந்து சொல்லுது. கோட்டை அப்படின்னா காவல் மிகுந்த காப்பரன் கொண்ட கோட்டை. இந்தியாவில் கோட்டை என முடியும் 248 இடப்பெயர்கள் தமிழ்நாட்டில்தான் உள்ளன அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது தமிழ். இங்கே வந்து கோட்டை, கோடு அப்படிங்கிற சொல் வந்து எந்தெந்த சொல்லில் வந்து எப்படிலாம் மாறுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மலையாளத்தில் கோட்டை, கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னடம் கோட்டே, கோண்டே. தெலுங்கு இங்கே வந்து கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. துளு கோட்டே, தோடா குவாட் அப்படிங்கிற பொருளை வந்து பயன்படுத்துகிறாங்க. கோடு என்ற தமிழ் சொல்லுக்கு மலை உச்சி, சிகரம், மலை என்ற பொருளோடு டேஸ் டேஸ் என்ற பொருளும் உண்டு. வல்லரன் கோட்டை. கேவிடி காம்ப்ளெக்ஸ் அதாவது கொர்க்கை, வஞ்சி, தொண்டி வளாகம்,
கடந்த கால வரலாற்றிற்கான அடையாள சின்னங்களாக வந்து கேவிடி காம்ப்ளெக்ஸ் விளங்கிட்டு இருக்கு. இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளரான ஆர் பாலகிருஷ்ணன், இவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 22 ஆண்டுகளாக இடப்பெயர் ஆய்வில் வந்து ஈடுபட்டுட்டு வராரு. வடமேற்கு இந்தியாவில் இன்று வரை வழக்கில் உள்ள கொர்க்கை, வஞ்சி, தொண்டி வளாகத்தை ஆய்வுலக கவனத்திற்கு கொண்டு வந்தவர் தான் இந்த பாலகிருஷ்ணன். ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய நூல்கள்: அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம். 1984 முழுவதும் தமிழிலேயே இந்திய ஆட்சிப்பணி தேர்வை முதலாக, அதாவது முழுவதும் தமிழிலேயே வந்து எழுதி முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றவர் ஆர் பாலகிருஷ்ணன். தற்போது ஆர் பாலகிருஷ்ணன் எந்த மாநிலத்தில் கூடுதல் தலைமைச் செயலர் மற்றும் அம்மாநிலத்தின் வளர்ச்சி ஆணையராகவும் பொறுப்பில் இருக்கார் அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில். இந்த புத்தகம் வெளியில் வந்தப்போ இவர் ஒடிசா மாநிலத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தார். மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு என்ற பாடப்பகுதி ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களின் எந்த நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது? சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம். அடுத்து கவிதை பேழை காவடி சிந்து. எழுதியவர் சென்னிகுளம் அண்ணாமலையார். சொல்லும் பொருளும்: ஜெகம், உலகம், புயம், தோல், வரை, மலை, வண்ணம், அழகு, கழுகாசலம், கழுகுமலை, துவஜஸ்தம்பம், கொடிமரம், சலராசி, கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள், விலாசம், அழகு, நூபுரம், சிலம்பு, மாசுனம், பாம்பு, இஞ்சி, மதில், உம்பர், தேவர், புயல், மேகம், கரங்கும். சுழலும். தமிழ்நாட்டில் பண்டைய காலம் முதல் வழக்கில் உள்ள இசை மரபு காவடி சந்து. யாருடைய வழக்கில்? நாட்டார் வழக்கில். காவடி சிந்து எவ்வாறு தோன்றியது? முருகனை வழிபடுவதற்காக செல்வோர் ஆடல் பாடல்களுடன் ஆலயங்களை நோக்கி செல்வர். அவர்களின் வழிநடை பாடல் வகையில் இருந்து காவடி சிந்து என்ற பாவடிவம் தோன்றியது. சென்னிகுளம் அண்ணாமலையார் பாடிய காவடி சிந்து யாருடைய தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்த இலக்கியம்? அருணகிரியாரின் திருப்புகழ் தாக்கத்தால். காவடி சிந்தின் மெட்டுக்கள் யாராலேயே அமைக்கப்பட்டது? அண்ணாமலையாராலே. காவடி சிந்தின் தந்தை என அண்ணாமலையார் அழைக்கப்பட காரணம்? தமிழில் முதலில் வண்ணச்சிந்து பாடியதால். தமிழில் முதல்ல வண்ணச்சிந்து பாடியவர் இந்த சென்னிகுளம் அண்ணாமலையார் அவர்கள் தான். அதனால தான் காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அண்ணாமலையாரை வந்து போட்டுறாங்க. அண்ணாமலையார் 18 வயதில் எந்த தேவரின் அரசவை புலவராக இருந்தார்? ஊற்றுமலையின் குறுநில தலைவராக இருந்த இருதாலய மருதப்ப தேவரின் அரசவை புலவராக அண்ணாமலையார் வந்து 18 வயதிலேயே இருந்தார். அண்ணாமலையார் இயற்றிய நூல்கள்: இவர் காவடி சிந்து தவிரவும் வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில் திரிபந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி ஆகிய நூல்களை வந்து எழுதியிருக்காரு. இலக்கண குறிப்பு: தாவி, வினையெச்சம், மாதே, விழி. அடுத்து கவிதை பேழை குறுந்தொகை. வெள்ளி வீதியார். அம்ம வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ, தண்டுடை கையர் வெண்டலை சிதவலர் நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று பொது எனும் ஆங்கணத்தவையே. இது வந்து குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ள பாடல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள திணை துறை வகைகள் பார்க்கலாம். திணை: குறிஞ்சி திணை. துறை: தலைவர் வரவை நம்ம ஏற்றுக்கொண்டனர். நீ கவலை ஒழிவாயாக என தலைவியிடம் தோழி வந்து சொல்கிறாங்க. அதாவது தலைவர் வரவை நமர் அப்படின்னா நம்மவர் ஏற்றுக்கிட்டாங்க, நம்மளுடைய அப்பா அம்மா எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, நீ கவலை ஒழிவாயாக அப்படின்னு சொல்லி தலைவிக்கிட்ட தோழி சொல்கிற மாதிரி அமைஞ்ச துறை இது பண்ணுறது. அடுத்து சொல்லும் பொருளும்: சிதவல், தலைப்பாகை, தண்டு, ஊன்றுகோல். இலக்கண குறிப்பு: பிரிந்தோர், வினையால் அணையும் பெயர், நன்று நன்று. அடுக்கு தொடர். குறுந்தொகை எவ்வகையான நூல்களில் ஒன்று? 8 தொகை. குறுந்தொகை டேஸ் திணை சார்ந்த 401 பாடல்களை கொண்டது. அகத்திணை. குறுந்தொகை பற்றிய சிறப்பு தொடர்: நல்ல குறுந்தொகை. உரையாசிரியர்கள் பலராலும் அதிகம் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை. எனவே இந்த நூலே முதலில் தொகுக்கப்பட்ட நூலாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். வெள்ளி வீதியார் சங்ககால பெண் புலவர். சங்கத்தொகை நூல்களில் எத்தனை பாடல்கள் இவரால் பாடப்பட்டவை? 13 பாடல்கள். கவிதை பேழை புறநானூறு. கடலுள் மாய்ந்த இளம்பெரு எழுதி இந்த பாடலை பாடியிருக்காரு. தமிழரின் வாழ்வியல் கருவூலமாக விளங்கும் நூல் புறநானூறு. பிறர்க்கென வாழ்வதே பிறவி பயன். உண்டாலம்மை இவ்வுலகம் இந்திரர் துஞ்சலர் இலர், பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழி எனின் உலகுடன் பெறினும் கொல்லலர் அயர்விலர், அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இந்த பாடலை பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெரு எழுதி புறத்திணை சார்ந்த பாடல். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள திணை துறை வகைகள்: திணை: பொதுவியல் திணை. வெட்சி முதலான பாடான் வரை உள்ள திணைகளில் கூறப்படாத செய்திகளையும் பிற பொதுவான செய்திகளையும் தொகுத்து கூறுவது தான் இந்த பொதுவியல் திணையோட வழக்கம். துறை அப்படிங்கிறது பொருண்மொழி காஞ்சி. மக்களுக்கு நலன் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுதல். சொல்லும் பொருளும்: தமியர்,
தனித்தவர், முனிதல், வெறுத்தல், துஞ்சல், சோம்பல், அயர்வு, சோர்வு, மாட்சி, பெருமை, நோன்மை, வலிமை, தாழ். முயற்சி, இலக்கண குறிப்பு: அம்ம, அசைநிலை, உண்டல், துஞ்சல் ஆகியவை. தொழில் பெயர், முயலா, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், உண்டாலம்ம இவ்வுலகம் என தொடங்கும் புறநானூற்று பாடலில் உள்ள பாவகை. நேரிசை ஆசிரியப்பா. 400 Songs of War and Wisdom, an anthology of poems from classical Tamil, the புறநானூறு என்னும் தலைப்பில் புறநானூற்றை மொழிபெயர்ப்பு செய்தவர் பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த டைட்டிலில் வந்து புறநானூற்றை மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு. புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு சொல்லி தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அவர்கள். புறநானூற்றை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் உவேசா அவர்கள் 1894ஆம் ஆண்டு பதிப்பிச்சிருக்காரு. புறநானூற்றுக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள்: புறம், புறப்பாட்டு, புறநானூறு எவ்வகையான பாக்களால் ஆனது? அகவற்பா, இளம்பெரு வழுதி பாடியுள்ள பாடல்கள்: புறநானூற்றில் ஒரு பாடல், பரிபாடலில் ஒரு பாடல். வாடிவாசல் விரிவானத்தில் இருக்கு. சீசு செல்லப்பா அவர்கள் எழுதியிருக்காரு. கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் அஞ்சார் கொலை ஏறு கொள்பவர் அல்லதை நெஞ்சிலார் தோய்தற்கு அரிய உயிர் துறந்து நைவாரா ஆயமகள் தோல். இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. அளவில் சிறுகதையை விட நீளமாகவும் புதினத்தை விட சிறியதாகவும் இருக்கும் கதை குறும்புதினம். குறும்புதினம் அல்லது குறுநாவல் அப்படின்னு அழைக்கப்படுது. இதனை சிறுகதைக்கும் புதினத்திற்கும் இடைப்பட்ட வடிவம் அப்படின்னு சொல்லலாம். வாடிவாசல் என்பது குறும்புதினத்தின் சுருக்கப்பட்ட வடிவம். சீசு செல்லப்பா அவர்களின் பன்முக ஆற்றல். சிறுகதை, புதினம், விமர்சனம், கவிதை, மொழிபெயர்ப்பு. இந்த எல்லா கதைகள்லையும் வந்து அவர் நல்ல சிறந்தவராக இருந்திருக்காரு. சீசு செல்லப்பா உதவி ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள்: சந்திரோதயம், தினமணி. எழுத்து இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா. சீசு செல்லப்பாவின் நூல்கள் அல்லது படைப்புகள்: வாடிவாசல், சுதந்திரதாகம், ஜீவனாம்சம், PS ராமையாவின் சிறுகதை பாணி, தமிழ் சிறுகதை பிறக்கிறது. சீசு செல்லப்பாவின் எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? சுதந்திரதாகம் புதினத்திற்கு 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. காவடி சிந்தின் தந்தை அண்ணாமலையார். பொறுத்துக. வெள்ளி வீதியார் எழுதிய நூல் குறுந்தொகை. அண்ணாமலையார் எழுதியது காவடி சிந்து. வாடிவாசல் எழுதியவர் சீசு செல்லப்பா. இளம்பெரு வழுதி எழுதிய நூல் புறநானூறு. புறநானூற்றில் ஒரு பாடல் எழுதியிருக்காரு, பரிபாடலில் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. இவர் கடலூர் மாய்ந்த இளம்பெரு வழுதி. அடுத்து மொழியை ஆள்வோம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி.வை. தாமோதரன். சி.வை. தாமோதரனார் வாழ்ந்த காலம் 1832 முதல் 1901. இவர் வந்து இலங்கை யாழ்ப்பாணம் மாவட்டத்தை சேர்ந்தவர். சி.வை. தாமோதரனார் தம்முடைய 20வது வயதில் உரையுடன் பதிப்பித்து வெளியிட்ட நூல் நீதிநெறி விளக்கம். 1868ஆம் ஆண்டு சி.வை. தாமோதரனார் உரையுடன் பதிப்பித்த நூல் தொல்காப்பியத்தின் சொல்லதிகாரத்திற்கும் சேனாவரையர் உரையுடன் பதிப்பிச்சாரு. சி.வை. தாமோதரனார் பதிப்பித்த மற்ற நூல்கள் கலித்தொகை, இறையனார் அகப்பொருள், வீரசோழியம். சி.வை. தாமோதரனார் எந்த வகுப்பிற்கு பள்ளி பாடநூல் எழுதியுள்ளார்? 6ஆம் வாசக புத்தகம் முதலிய பள்ளி பாடநூல். சி.வை. தாமோதரனார் எழுதிய நூல்கள் கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம். சி.வை. தாமோதரனாரின் தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார் அவரை தாம் நடத்திய எந்த இதழுக்கு ஆசிரியராக ஆக்கினார்? தினவர்த்தமானி. சி.வை. தாமோதரனார் வழக்கறிஞராக கும்பகோணத்திலும் 1884இல் புதுக்கோட்டையில் உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டிருந்தார். கலைச்சொற்கள்: இனக்குழு, எத்னிக் குரூப், புவிச்சூழல், எர்த் என்விரான்மெண்ட், வேர்ச்சொல் அகராதி, ரூட் வேர்ட் டிக்ஷனரி, முன்னொட்டு, ப்ரிஃபிக்ஸ், அதாவது தமிழ்ல பகுதி அப்படின்னு சொல்லுவோம். பின்னொட்டு, சஃபிக்ஸ், அதாவது தமிழ்ல விகுதி அப்படின்னு சொல்லுவோம். பண்பாட்டு கூறுகள், கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ். அறிவை விரிவிசை நூலும் நூலாசிரியர்களும். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் நூலை எழுதியவர் ஆர். பாலகிருஷ்ணன். எழுத்து இதழ் தொகுப்பு தொகுப்பாசிரியர் கி. ஆ. சச்சிதானந்தம். காவடி சிந்து எழுதியவர் அண்ணாமலையார். வாடிவாசல் எழுதியவர் சீசு செல்லப்பா. வாழ்வியல் திருக்குறள்: தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி வேற்றுமையணி. அதிகாரம் அடக்குமுடைமை இந்த அதிகாரத்தில் வந்து இருக்கு. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். இந்த திருக்குறள் வந்து ஒப்பருவறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கு. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி ஓமை அணி. தவம் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோர்க்கிற்பவர்க்கு. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி ஓமை அணி. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இது வந்து துறவு அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி சொல் பின்வரும் நிலையணி. பீலி பெய் சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சாலம் மிகுத்து பெய்யின்.
இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி பிரிது மொழிதல் அணி. திருக்குறள். அறத்துப்பால் இதில் இயல் 4 இயல்கள் இருக்குது. அதிகாரம் 38 அதிகாரங்கள் இருக்குது. இயல்களுடைய பெயர்கள் பாருங்கள். பாயிரவியலில் 4 அதிகாரம் இருக்குது. இல்லறவியலில் 20 அதிகாரம் இருக்குது. துறவரவியலில் 13 அதிகாரம். ஊழியலில் 1 அதிகாரம். மொத்தம் 38 அதிகாரங்கள் இருக்குது. அடுத்து பொருள் 3 இயல்கள் இருக்குது. அதிகாரம் 70 அதிகாரங்கள் இருக்குது. அரசியலில் 25 அதிகாரம். அமைச்சியலில் 32 அதிகாரம். ஒழிபியலில் 13 அதிகாரம். மொத்தம் 70 அதிகாரம் இருக்குது. அடுத்து இன்பத்துப்பாலில் 2 இயல் இருக்குது. 25 அதிகாரங்கள் இருக்குது. களவியல் 7 அதிகாரம். கற்பியலில் 18 அதிகாரம். மொத்தம் 25 அதிகாரங்கள் இருக்குது. திருக்குறளுக்கு உரை எழுதிய 10 பேர்கள். பரிதி, பரிபெருமாள், பரிமேலழகர், தருமர், தாமத்தர், நச்சர், திருமலையர், மல்லர், மணக்குடவர், காளிங்கர். இந்த திருக்குறளுக்கு எழுதிய உரைகளை இந்த 10 பேரில் யாருடைய உரை சிறந்த உரை அப்படின்னா பரிமேலழகர் உரை தான் சிறந்த உரையாக இருக்குது. நன்றி.